வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அதிர்சம், நம்ம சுகர் அதிர்சமோ வெள்ளை அதிர்சமோ பாகு இல்லாம செய்யறது ஈஸியா பிகினர்ஸ் எப்படி பண்றதுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதிர்ச ரெசிபி தான். ஆனா நம்ம அப்படியே அதுல வெல்லமும் சுகரும் அப்படியே டைரக்டா சேர்த்தோம். இதுல தண்ணி விட்டு கரைச்சிட்டு சும்மா வெல்லம் கரையிற அளவுக்கு வச்சுட்டு மாவுல ஊத்தி அதிர்சம் பண்ண போறோம். அளவு தான் முக்கியம். இதுல அளவும் அந்த மாவு அரிசி மாவு பண்றோம் இல்லையா, அதனுடைய தன்மையும் தான் முக்கியமானது. அந்த இதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். இதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அந்த 2 அதிர்சமும் நீங்க செய்து பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். இப்ப இது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாவு பச்சரிசியோ இல்லைன்னா ஏதோ ஒரு பச்சரிசியை எடுத்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதை நல்லா 2 தடவை 3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். அதாவது ஊற வச்ச அரிசியை ஊறினதுக்கு அப்புறமேலு தண்ணியை வடித்து விட்டுட்டோம். இது கட்டாயமாக 4 மணி நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. 2 மணி நேரம் ஊறினாலே போதும். 4 மணி நேரம் ஊறினாலும் தப்பு கிடையாது. இப்போ நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டோம். அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. கொஞ்சம் இருந்தால் கூட மறுபடியும் நல்லா வடித்து எடுத்துட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதுக்கு துணியில் காய வைக்க வேண்டியதோ ஃபேன் அடியில் உலர வைக்க வேண்டியதோ எதுவும் கிடையாது. தண்ணி இந்த மாதிரி சொட்டுச்சுன்னா மறுபடியும் தட்டை போட்டு மூடி நல்லா தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைக்கணும். ஒரே தடவையிலே அரைச்சிக்கலாம். நல்லா நைஸான மைதா ஜல்லடையில் சலிக்காமல் கொஞ்சம் பருபருன்னு இருக்கிற மாதிரி ஜல்லடையில் சலித்து எடுத்துக்கணும் மாவை. மீதி வர்ற கப்பியை மிச்சம் இருக்கிற அரிசியோடு சேர்த்துக்கிறணும். இது நம்ம 1 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்தா போல் வெல்லம் சேர்க்குறது எவ்வளவுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், சலித்தது போக மீதி கப்பி இருக்குது. இந்த கப்பியை மிச்சம் இருக்கிற அரிசியோடு சேர்த்து நல்லா மொத்தமாக எல்லா அரிசியும் சலித்து எடுத்தாச்சு. இந்த மாவு இப்படி நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா பிடிபடணும், உதுத்து விட்டால் உதிரணும். அந்த அளவுக்கு ஈரத்தன்மை மாவில் இருக்கணும். உடனே பாகு வெல்லமோ எது சேர்க்குறோமோ அதை உடனே சேர்க்கணும். இப்போ நான் 1 கிலோ அரிசி எடுத்திருந்தேன்னா அதுக்கு 800 கிராம் வெல்லம் எடுத்துக்கணும். அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதோட ஒரு 100 கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 1 டம்ளர் எடுத்தேன்னா அது 200 கிராம் அரிசின்னு சொன்னால் 160 கிராம் வெல்லம் எடுக்கணும். அதுதான் கணக்கு. இப்போ அதை நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டோம். கரைச்சதை அடுப்பில் லோ ஃப்ளேமில் வைக்கிறோம். வச்ச உடனே வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதை வடிகட்டியை வச்சு பாகுபதம்லாம் தேவையில்லை, கரைஞ்சாலே போதும். கரைஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி வச்சு வடிகட்டி மாவோடு சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு கிண்டுறோம். வெள்ளை மாவே இருக்கக்கூடாது. அந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதாவது 1 கிலோ அரிசி போட்டிங்கன்னா 800 கிராம் வெல்லம். அதுக்கு பொடி பண்ணின வெல்லத்தை ஒரு 100 கிராம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கிறோம் அந்த மாவுக்கு. இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் கீழேருந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் வெல்லம் படணும். இதோட நீங்கள் அரிசியிலேயே ஒரு ஏலக்காயும் சுக்கு துண்டும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பொடி இருந்தால் பொடியும் போட்டுக்கலாம். நான் இதோட ஏலப்பொடியும் சுக்கு பொடியும் சேர்த்துருக்கேன். சிலர் இதில் எள்ளு சேர்ப்பாங்க, வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ சேர்ப்பாங்க. சிலர் கசகசா சேர்ப்பாங்க. அதெல்லாம் உங்களுடைய பிரியம். இப்போ மாவை நல்லா ஒன்று மேலேருந்து கீழே நல்லா பெரட்டி விட்டுட்டோம். பெரட்டி விட்டதை இப்போ பாருங்கள், நான் ஏலக்காய் பொடி போடுறேன். ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் போட்டுக்கணும். சுக்கு பிடிக்காதவங்க வேண்டாம், விட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு எல்லா இடமும் ஏலக்காய் எல்லாம் சேர்கிற மாதிரி மறுபடியும் மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. அதாவது ஸ்பூனோ மரக்கரண்டியோ வச்சு கூடுமான வரைக்கும் கை பட வேண்டாம். இது புளிச்சு வரணும். ஒரு சிலருடைய கைக்கு ரொம்ப புளிச்சிரும்.
அதனால் கரண்டியை போட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தமாக நல்லா அமுக்கி விட்டுட்டு ஸ்பூனை வச்சும் நீங்கள் அமுக்கி விடலாம். நல்லா இப்படி அமுக்கிடுங்க. இதில் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாவை மூடி வச்சுருந்த தட்டில் லேசாக தண்ணி, இதில் நான் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலாக தடவி வைக்கிறேன். நல்ல நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும். இதை இந்த மாதிரி மூடி போட்டு மூடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு துணியை போட்டு வண்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியும் தட்டிக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்தோன்னா நாளைக்கு விட்டுட்டு ஒரு தடவை பெரட்டி கொடுத்துட்டு நாளன்னைக்கு நீங்கள் தட்டுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தேவையான சைஸில் எடுத்துட்டு அதை தட்டி வச்சுக்கிட்டோம். ரொம்ப கனமும் இல்லை, ரொம்ப லேசாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா போட்டால் நல்லது. இப்போ பாருங்கள், எண்ணெயில் போட்டிருக்கோம். மேலே எழும்பி வரட்டும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இப்போ லேசாக நல்லா வெந்துருது. சலசலப்பு கொஞ்சம் அடங்கின மாதிரி தெரியும். மேலேயும் எழும்பி வரும். அந்த நேரத்தில் திருப்பி விடணும். ரொம்ப நேரம் இதை வேக விடக்கூடாது. இந்த மாதிரி 2 பக்கமும் வெந்ததை எடுத்து கரண்டியில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை லேசாக அமுக்கி விட்டுக்கலாம். இல்லை அதிர்ச கட்டையில் வச்சு நீங்கள் அந்த எண்ணெயை, எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை எடுத்துடலாம். மொத்தமும் எண்ணெயை எடுத்துட்டிங்கன்னா வர வரன்னு இருக்கும். இதுதான் அதிர்சக்கட்டை. அதில் நடுவில் அதிர்சத்தை வச்சுட்டு மேலே ஒரு கைப்பிடியோட ஒரு கட்டை இருக்கும். அதை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் வந்துடும். இது மாதிரி இருக்கிற அதிர்சங்கள் நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம். இதில் நடுவில் ஒரு ஹோல் போட்டு செய்கிறவங்களும் உண்டு, அது உங்களுடைய விருப்பம். இதே மாதிரி எல்லா அதிர்சமும் சுட்டு எடுத்துட்டு, அதாவது படுக்கையில் வைக்காமல் நட்டமாக வச்சிங்கன்னா எண்ணெய், எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் வடிஞ்சிரும். இதே மாதிரி எல்லா அதிர்சமும் நம்ம எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ இதை இந்த மாவை நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் செய்துக்கரலாம். மீதி இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். வெளியே வச்சாலும் 1 வாரம் 10 நாளைக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ நீங்கள் வேணுங்கும்போது கூட செய்துக்கரலாம். இப்போ பாருங்கள், 1 டம்ளர் அரிசிக்கு எத்தனை அதிர்சம் வந்திருக்கு பார்த்தீங்களா? 10-11 அதிர்சம் வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.